ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது ஒரு கப்பில் பாதி கப் அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இப்போது பேன் நல்லா சூடேறினதும் எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எள்ளு பொரியிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சுருக்கிற எள்ளு தேங்காவை சேர்த்துடுறேன். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் பொழுது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இப்போ வடிகட்டி சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் தட்டினா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். வெல்லம் கரைக்கும் பொழுது கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க போதும். பத்தலைனா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை கரைசல் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப மாவு இலக்கமாயிடும். இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது. பாருங்கள், நம்ம மாவை எடுத்து உருண்டை பண்ணி இப்படி கையில் தட்டினோம்னா கிராக் எதுவுமே வராமல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மாவை எடுத்து கையிலேயே தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர் இல்லை எண்ணெய் கவர், இல்லைனா இது போல் பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டுட்டு எடுத்துருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பேப்பர் மேலே வச்சு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டோம்னா ஒட்டாமல் வரும். நல்லா இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி போட்டதுமே மேலே மாவு வந்ததுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் தட்டி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு மாவு வச்சு நம்ம நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மொத்தமாக செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போல் அதுவே கொஞ்சம் மெல்லிஸாக செஞ்சோம்னா நல்லா தட்டுவடை போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு எது போல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸ்வீட் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.